சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய ரமலான் தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இப்போ ரம்ஜான் மந்த் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக எங்கே போயிட்டுருக்கோன்னா, பெங்களூர்லேயே ரொம்ப பிளேஸில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இப்போ ஃபேமஸாக இருக்குது. அதுவும் இந்த இஃப்தார் டைமில் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ். அப்படி ஃபேமஸான ஃபுட்ஸ் கிடைக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தான் இப்போ போயிருக்கோம். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் எங்கே இருக்குன்னா, ஃப்ரேசர் டவுனில் இருக்குது. அரபிக் கண்ட்ரியில் கிடைக்கிற எல்லா ஃபுட்டுமே இந்த இஃப்தார் ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ட்ரை பண்ணலாம். நாங்களும் அந்த ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே 2 பக்கமும் ஃபுட் ஸ்டாலாக தான் இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் பேக்கெல்லாம் சின்ன சின்ன ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ இங்கே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கவங்க மட்டும்தான் ஃபுட் ஸ்டால் போட கவர்மெண்ட் அலோவ் பண்ணியிருக்காங்களாம். அதனால் இங்கே ஃபுட் ஸ்டாலோட கவுண்ட் குறைஞ்சிருச்சு. அதனால் எல்லா ஸ்டால்லையுமே ரொம்பவே க்ரௌடாக இருந்துச்சு. இங்கே இருக்க எல்லாவோட ப்ரைஸ் ஐட்டமுமே 100லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டர்ஸ், கிரேவி, அதுக்கப்புறம் ஷவர்மா, ரோல்ஸு எல்லாமே இங்கே கிடைக்கும். நம்ம எது கேட்குறோமோ அதை ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. சில ஸ்டார்டர்ஸை, சிலது நம்ம லைவாக கவுண்டரில் குக் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ நாங்கள் ஒரு ஷாப் போகும்போது தான் அங்கே ஸ்டஃப்டு பரோட்டா மாதிரி ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. உள்ளே என்ன ஸ்டஃப்டுன்னு கேட்டோம். சிக்கன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே சிக்கன் ஸ்டஃப்டு பரோட்டா மட்டும் இல்லை, பீஃப் கீமா பரோட்டா கூட அவைலபிள் இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்கள் சிக்கன் கீமா தான் ட்ரை பண்ணோம். டேஸ்ட் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. அதோட மசாலா, அதுக்கப்புறம் உள்ளே போட்டிருக்க சிக்கனோட குவான்டிட்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. இங்கே ஃப்ரெஷ்ஷாக பீஃப் ஷவர்மா கூட ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் உள்ளேயும் போயிட்டு நம்ம வாங்கி உட்காந்து சாப்பிட்ற மாதிரியும் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லா ஐட்டம்ஸோட நேமு வித் ப்ரைஸோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நமக்கு எது வேணுமோ பார்த்து வாங்கி ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஹீட் பண்ணி கொடுக்குறாங்க. நம்ம வேணும்னா அங்கேயும் சாப்பிடலாம், இல்லைனா பார்சல் கூட வாங்கிக்கலாம். இங்கே நிறையா கிரேவி ஐட்டம்ஸை விட ஸ்டார்டர்ஸ் தான் நிறையாவே இருந்துச்சு. சில்லி சிக்கன், கபாப், அதுக்கப்புறம் மட்டனில் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பீஃபில் நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. நம்ம இந்தியன் வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் அரபிக் வெரைட்டிஸும் நிறைய இருந்துச்சு. நான் இங்கே புதுசாக பார்த்தது சிக்கன் கீமா கிரேவி தான். மட்டன் கீமாவில் தான் நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே சிக்கன் கீமாவில் இருந்தது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே சிக்கன் அக்கர்வாலான்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரேவி கூட வச்சுருந்தாங்க. மட்டனில் மட்டன் பாயா கூட இருந்துச்சு. மட்டன் பாயா வித் இடியாப்பம் காம்போ கூட இருந்துச்சுங்க. சிக்கனில் சிக்கன் விங்ஸு, மலாய் சிக்கன், சிக்கன் சில்லி எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. சிக்கன், மட்டன் அந்த வெரைட்டி மட்டும் இல்லாமல் சீ ஃபுட் வெரைட்டிஸ் கூட இங்கே நிறையாவே அவைலபிள் இருந்துச்சு. சீ ஃபுட்டில் ஃபிஷ்ஷு, கிராப்பு, அதுக்கப்புறம் ப்ரான், லாப்ஸ்டர் எல்லாமே அவைலபிள் இருந்துச்சு. சீ ஃபுட் வெரைட்டிஸோட ரேட்டு தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 1 பிளேட்டுக்கு 4 to 5 பீசஸ் இருக்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இங்கே இன்னொன்று நான் புதுசாக பார்த்தது என்னென்னா, பெங்களூரில் இதுக்கு பேர் ஷீக் கபாப்னு சொல்லுவாங்க. இது மட்டன் அண்ட் பீஃபில் பண்ணுவாங்க. இங்கே எல்லா ரெஸ்டாரண்ட்லேயுமே ஜஸ்ட்டு ஃபயரில் இது சுட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் நான் புதுசாக இதை பார்த்தேன். குக் பண்ண ஷீக் கபாபை இந்த மசாலாவில் போட்டு அதுக்கப்புறம் தான் சர்வ் பண்ணுறாங்க. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. இது ஒரு அரேபியன் ஸ்டைல்னு சொன்னாங்க. இதோட ப்ரைஸ் 180 ருபீஸ்னு சொன்னாங்க. இப்போ அந்த ப்ளேஸ் பார்த்துட்டு இப்போ அடுத்த ரெஸ்டாரண்ட் தான் வந்தோம். இங்கே லைவ் கவுண்டரில் ஆடோட மூளையை மசாலாலாம் போட்டுட்டு ஒரு கறி மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க. இதில் நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்பைஸ் சொன்னோம்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க குக் பண்ணி கொடுக்குறாங்க நம்ம கண்ணு முன்னாடியே. இது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தா சிக்கன் உள்ளே ஸ்டஃப்டு மீட்டெல்லாம் வச்சுட்டு ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஸ்டார்டரெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்தது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலான்னு சொல்லி தான் வந்தோம். டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு மகாபத்கா சர்பத்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். ரோஸ் மில்கில் ஊற வச்சுன சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் வாட்டர் மெலனெல்லாம் கட் பண்ணி போட்டு தான் இந்த ஜூஸ் பண்ணுறாங்க. ஐஸ் க்யூபெல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் தான் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் கராமான்னு சொல்லி போட்டிருந்துச்சு. இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஜூஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. இந்த ஜூஸோட ப்ரைஸ் 100 ருபீஸ். எப்போயும் ஒரே மாதிரி ஜூஸ் குடிக்கிறோன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு சொல்லி இதை ட்ரை பண்ணியிருந்தோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 பேருக்குமே இதோட டேஸ்ட் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அடுத்தது டெசர்ட் சாப்பிட்லான்னு தான் போயிருந்தோம். அடுத்தது ஸ்வீட்ஸ் எதாவது சாப்பிட்லான்னு சொல்லி தான் ஸ்வீட் ஷாப் வந்தோம். இங்கே நான் ரொம்ப நாளாக சாப்பிடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கேக்ஸு, அதுக்கப்புறம் பேஸ்ட்ரீஸ், ஸ்வீட், ஸ்டஃப்டு டார்ட் எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சாக்லேட்ஸ் கூட இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஜாமுன், ரைஸ் கீர், பிரெட், மால்பூவா எல்லாமே அவைலபிளாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் எல்லாமே 50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது.
இங்கே பக்லவா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து டர்க்கியோட ஃபேமஸ் ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப நாளாக நான் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். இங்கே வந்து கிடச்சிருச்சு. ஒரு பீஸோட ரேட் வந்து 40 ருபீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ அதுதான் வாங்கியிருக்கேன். டர்க்கியில் கிடைக்கிற பக்லவா வந்து நார்மலாக பிஸ்தால பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு சொல்லி தான் இங்கே வந்து வாங்கியிருக்கேன். இந்த பக்லவா வந்து அந்தளவுக்கு கிறிஸ்பியாக இல்லை, சாஃப்டாக. இதில் வந்து நட்ஸ் வந்து ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க. முந்திரியும் நிலக்கடலையும் அதுக்கப்புறம் வந்து ஸ்வீட் போட்டுட்டு ஸ்டஃப் பண்ணியிருந்தாங்க உள்ள. டேஸ்ட் வந்து நல்லாவே இருந்துச்சு. இங்கே இன்னொரு வெரைட்டிஸ் ஆஃப் பக்லவா கூட வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப நாள் நினச்சதை வந்து இப்போ சாப்பிட்டுட்டேன். ரொம்பவே ஹாப்பி. இன்னொரு அரபிக் ஃபேமஸ் ஸ்வீட்டான குனாஃபா கூட இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. அதோட ப்ரைஸும் 200லேருந்து ஸ்டார்டிங். இந்த ஷாப்பில் வந்து டர்க்கி ஐஸ்கிரீம் கூட வச்சுருந்தாங்க. இந்த டர்க்கி ஐஸ்கிரீம் விற்கிறவங்க வந்து இந்த கேம் மாதிரி ப்ளே பண்ணுறதெல்லாம் வந்து நான் வீடியோஸில் தான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நேரில் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ரொம்பவே ஹாப்பியாக பார்த்துட்ருந்தேன். குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்பவே ஒரு விளையாட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஐஸ்கிரீமை வந்து கையில் கொடுத்தாங்க. இதில் வந்து 2 வெரைட்டி ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து இருந்துச்சு. இந்த ஐஸ்கிரீமோட ப்ரைஸ் வந்து 100 ருபீஸ். குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்க கூட என்ஜாய் பண்ணுற விதத்தில் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ அடுத்தது என்ன புதுசாக ஏதாவது வெரைட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வேறு ரெஸ்டாரண்ட் தான் பார்த்துட்ருந்தோம். இங்கே வந்து பிரியாணி வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லா சிக்கன் ஸ்டார்ட்டர்ஸும் இருந்துச்சு. ஒரு சிக்கன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 360 சொல்லியிருந்தாங்க. மட்டன் பிரியாணியோட ப்ரைஸ் வந்து 400க்கு மேலே. குவான்டிட்டி எல்லாமே நார்மலாக இருந்துச்சு. கிட்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுற மாதிரி நிறைய டாய்ஸு பலூன்ஸ் எல்லாமே விற்றுட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு க்ரௌடடாக இருந்த ஒரு ஷாப்புக்கு தான் போயிருந்தோம். அங்கே என்னடா க்ரௌடாக இருக்குது, என்ன தான் அங்கே ஃபேமஸாக இருக்குதுன்னு போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தான் அங்கே தெரிஞ்சுது அங்கே வந்து ஹலீம் வந்து செஞ்சிட்ருந்தாங்க. இந்த ஹலீம்னு சொல்கிறது வந்து 2 வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கன் ஹலீம், அதுக்கப்புறம் வந்து மட்டன் ஹலீம். பீஃப் ஹலீம் கூட அவைலபிளாக இருக்குது. இந்த ஹலீம் வந்து அரபிக் நாடுகள்லேருந்து தான் வந்திருக்கு. இந்த ஹலீம் வந்து 7ஆம் நூற்றாண்டில் தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க சாப்பிட. முதல்ல இதில் வந்து கோதுமை, அதுக்கப்புறம் வந்து மாமிசம், அப்புறம் சால்ட்டு, இதை மட்டும் வச்சு தான் முதல்ல ஹலீம் வந்து செஞ்சுருக்காங்க. இந்த ஹலீம் எதுக்கு சாப்பிட்றாங்கன்னா, இந்த ரம்ஜான் காலத்தில் அவங்க நாள் முழுதும் நோன்பு இருப்பாங்க. நோன்பு முடித்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து நல்ல எனர்ஜி கிடைக்கிறதுக்காக தான் இந்த ஹலீம் வந்து சாப்பிடுவாங்களாம். நாளடைவில் வந்து அதில் நிறைய மசாலாலாம் ஆட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஹலீம் வந்து இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. சிக்கன் ஹலீமோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். இந்த ஹலீம் வந்து ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் ஹை கேலரி இருக்கிற ஒரு பொருள். இதை சாப்பிடும்போது அவங்களுக்கு உடனடியாக ஒரு எனர்ஜி வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இந்த ஃபாஸ்டிங் முடிக்கும்போது இந்த ஹலீமை வந்து சாப்பிடுவாங்களாம். நீங்களும் சான்ஸ் கிடைச்சா இந்த ஹலீம் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. டைம் வந்து இப்போவே 8:30 ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கப்புறம் தான் இன்னும் க்ரௌடு வந்து ஜாஸ்தியாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.